ஹாய் ஹலோ மக்களே, நான் தாரிக். இன்றைக்கி நம்மக்கிட்ட டொயோட்டா இனோவா ஹை கிராஸ் டாப் மாடல் இருக்குது. அதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. எக்ஸ்டீரியர் அப்புறம் ஸ்பெக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு பார்த்தோன்னா ஹெட்லாம்ப்ஸ் எல்இடியில் இருக்குது. இந்த கார்னரில் உள்ள 2 லைட்ஸும் லோ பீம் லைட்ஸ். இந்த இடத்துல கொடுத்துருக்க லைட் ஹை பீம் லைட் கொடுத்துருக்காங்க. காரோட ஃப்ரண்ட் சைடு சென்டரில் பார்த்தோன்னா ஒரு பெரிய மேசிவான கிரில் இருக்குது. இந்த கிரில் இந்த வண்டியை ஒரு எஸ்யூவி மாதிரி ஸ்போர்ட்டி லுக்கில் காட்டுது. இந்த கிரில்லோட சென்டரில் டொயோட்டாவோட லோகோவை பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த லோகோக்கு கீழே 360 கேமராக்கான கேமரா ஒன்றும் இருக்குது. இங்கே இண்டிகேட்டர்ஸை ஒரு ஸ்ட்ரிப் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏர் வெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சைடில் இருந்து பார்த்தோன்னா மிரர் கொடுத்துருக்காங்க. அந்த மிரர்லையே இண்டிகேட்டர்ஸுக்கான லைட்டும் இருக்குது. மிரருக்கு கீழேயும் 360 கேமராக்கான கேமரா ஒன்றும் கொடுத்துருக்காங்க. காரோட சைடு ப்ரொஃபைல இருந்து பார்த்தோன்னா நல்ல லென்த்தாக இருக்குது. டோர் ஹேண்டில்ஸை குரோமில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு விண்டோவில் இருந்து குவார்டர் கிளாஸ் வர குரோம் ஸ்ட்ரிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது காரை இன்னும் ப்ரீமியமாக காட்டுது. காரோட ரியர் சைடு வந்தோன்னா ஸ்பாய்லரும் மேலே ஹை மவுண்டட் பிரேக்கிங் லேம்ப் ஒன்றும், அப்புறம் பிரேக்கிங் லேம்ப்ஸு, இண்டிகேட்டர்ஸு, ரிவர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் லேம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்டரில் டொயோட்டோட லோகோ ஒன்றும் இருக்குது. லெஃப்டில் இனோவா ஹை கிராஸ் பேஜிங்கும், ரைட் சைடில் ZX வேரியண்ட் அப்புறம் ஹைப்ரிட் பேஜிங்கும் கொடுத்துருக்காங்க. பூட்டோட டோரில் குரோமில் ஒரு ஸ்ட்ரிப்பு ஒன்றும் வருது. அதுக்கு கீழேயே ரிஃப்ளெக்டர் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 18 இன்ச்சஸ்லையும் பூட்டோட ஸ்பேஸு 333 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பூட்டை அன்லாக் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பவர் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரவுண்டு கிளியரன்ஸை பார்த்தா 185 mm கிடைக்குது. ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 52 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இன்டீரியர்னு பார்த்தோன்னா டாப் மாடலில் டேஷ்போர்டு ப்ரௌனிஷ் கலரில் லெதர் டெக்ஸ்சரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏசி வெண்ட்டை பார்த்தோன்னா ஏசி வெண்ட்டை சுற்றி பார்டர் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஏசி கிளைமேட் கண்ட்ரோலோடு வருது. ரியர் சைடும் ஏசியோட டெம்பரேச்சரை செட் பண்ணுறதுக்கான யூனிட் ஒன்றும் தர்றாங்க. 10 இன்ச்சஸில் இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 7 இன்ச்சஸில் டிஜிட்டலில் வருது. ஸ்டியரிங்லேயே மொபைல் ஃபோனு அப்புறம் ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அங்கேயே கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல், மோடு பட்டன் எல்லாம் இந்த பக்கம் வருது. டிரைவர் சைடு உள்ள இந்த டோரில் சீட்டை செட் பண்ணுறதுக்கான 2 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் 2 பேருக்கான சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சீட்டை 8 வேல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் உள்ள இந்த 2 சீட்டும் வெண்டிலேட்டட் சீட்டாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஹேண்ட் பிரேக், அப்புறம் ஹோல்டு ஸ்விட்ச், டிரைவ் மோடு ஸ்விட்ச், இவி மோடு ஸ்விட்ச் எல்லாம் கியர் லீவருக்கு பக்கத்துலேயே வருது. கியர் லீவருக்கு கொஞ்சம் கீழே ஒரு டைப் ஏ கனெக்டரும் ஒரு டைப் சி கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டரில் 2 கப் ஹோல்டரும் இருக்குது. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. ஆனால் இந்த ஆம்ரெஸ்ட் மூவபிள் கிடையாது. அதுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோன்னா ஒரு மேசிவான பேனோரமிக் சன்ரூஃபும் இருக்குது. சொல்லப்போனால் இந்த சன்ரூஃபை ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக ஓப்பனான ஒரு ஃபீல் கிடைக்கிது. ரியர் சைடு உள்ள இந்த 2 சீட்ஸும் தான் இந்த காரோட செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 சீட்டையும் செம்ம கம்ஃபர்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டை ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, அண்டர் தை சப்போர்ட் எல்லாமே நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதனால் லாங் ட்ராவல் போனாலும் கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். இங்கே ஒரு லக்கேஜ் ஹூக் 4 kg பேலோடில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. தேர்ட் ரோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். காரை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். காரை ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் ஆனதே தெரியலை. ஹைப்ரிட்டுங்கிறனால 40 km ஸ்பீடு வரை ட்ரைவ் பண்ணும்போது பேட்டரியில் தான் ரன் ஆகுது. 40க்கு மேலே க்ரூஸ் பண்ணும்போது தான் பெட்ரோலுக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த ஹைப்ரிட் இன்ஜினை பொறுத்தவரையில் கிராஜுவலாக ஆக்சிலேட்டர் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஆக்சிலேட்டரை உடனே அதிகமாக அழுத்தும் போது இன்ஜின் நாய்ஸ் தான் அதிகமாகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுத்ததுக்கான பவரே கிடைக்கிது. சஸ்பென்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஓவரால் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. பாடி ரோலும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. மைலேஜை பொறுத்தவரையில் ஹைப்ரிட்டுங்கிறனால சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு 80 to 90 km வரையே கிடைக்கும். ஹைவேல ஒரு 14 to 15 வரையே எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.